ஓகே. ஜெனரலா இங்கிலீஷ் டேர்ம்லயே சொல்லுங்க. அனாலிட்டிக்ஸ்னா என்ன? டேட்டானா என்ன? 2யும் தனித்தனியா சொன்னாலும் டேட்டா அனாலிட்டிக்ஸ் வந்துருமே. ஓகே. டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படின்னு என்னன்னா, ஒரு இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்றாங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் எவ்வளவு தூரம் அங்க சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம அதை ப்ரிடிக்ட் பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜனவரி டு டிசம்பர் மந்த் வரை ஒரு சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ எந்தெந்த மந்த் ஹியூஜா சேல்ஸ் ஆயிருக்கு, எந்தெந்த மந்த் ரெடியூஸ் ஆயிருக்கு, எந்த இடத்துல கம்மியா சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஜெனரலா டேட்டா அந்த அனலிட்டிக்ஸ் டேட்டால பண்ணிடலாம். இருந்து நீங்க இன்ஃபர்மேஷன் எடுக்குறீங்க கரெக்ட்டா? அதான் டேட்டா ஆமா, அனாலிட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஆமா. அந்த டேட்டா நீங்க என்ன ஃபார்மேட்ல யூஸ் பண்ணுவீங்க? அந்த டேட்டாக்கான ஃபைல் உங்களுக்கு என்ன ஃபார்மேட்ல இருக்கும்? எதர் CSV ஃபைலா யூஸ் பண்ணுவீங்க, இல்ல எக்ஸெல் ஷீட்ல யூஸ் மேக்ஸிமம் பண்ணுவீங்க. எக்ஸல் எக்ஸல் ஆமா, ஓகே. அப்படி இல்ல அப்படின்னா டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம் கரெக்ட்டா? இந்த 3 வேஸ்ல தான் உங்களால டேட்டாவ ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ண முடியும். ம். இந்த 3ல ஏதாவது ஒரு வே யூஸ் பண்ணி டேட்டாவ ஸ்டோர் பண்ணிட்டு அத ப்ராசஸ் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட். எடுத்தோனே அந்த டேட்டாவ உங்களால ப்ராசஸ் பண்ண முடியுமா? இப்போ உங்ககிட்ட ம். ஒரு 100 டேட்டாஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு ஒரு கம்பெனி ம். பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் சேல் பார்த்தீங்கன்னா 100 ரெக்கார்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த 100 ம். ரெக்கார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாவ எடுத்த உடனே உங்களால ப்ராசஸ் பண்ண முடியுமா? ஏதாவது ஒரு ஃபார்மேட்ல மாத்திக்கணும். எக்ஸல், சிஎஸ்வி, எனி அதர் டூல்ஸ் ஏதாவது நமக்கு தேவை. அதை அந்த அனலைஸ் பண்ணி ஃபார்மட்ல சேவ் பண்ண. இருக்கிற டேட்டாவையும் உங்களால எடுத்த உடனே ப்ராசஸ் பண்ண முடியுமா? ம். அந்த டேட்டாவ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ப்ரீ ப்ராசஸ் பண்ணுவாங்க கரெக்ட்டா? எக்ஸாம்பிள் கிளீனிங்ன்னு சொல்லலாம். ம். அந்த டேட்டாஸ்ல எதுவும் டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்குதா? இல்ல டேட்டாஸ் எதுவும் மிஸ் ஆயிருக்கா? அந்த மாரிலாம் செக் ஓகே. பண்ணுவாங்கல்ல. எம்டி ஆமா. வேல்யூ இருக்கா? மேபி எக்ஸாம்பிள் வேலிடான டேட்டா கூட இல்லாம இருக்கலாம். ம். ஸோ அந்த டேட்டாவ ஃபுல்லா செக் பண்ணுவாங்க. அதான் ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டேட்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ம். அ நான் வந்து அந்த டேட்டாவ வந்து கிளீன் பண்றேன். ஏதாவது மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குதா? இல்ல டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்குதா? அப்படிங்கிறத செக் பண்ணி, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் பார்க்குறது. ஓகேங்களா? ஸோ அந்த ம். மாரி அந்த டேட்டாவ ஃபுல்லா நீங்க ப்ரீ ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான், அந்த டேட்டாவ உங்களால ப்ராசஸே பண்ண முடியும். ப்ராசஸ் இன் த ம். சென்ஸ் அந்த டேட்டால இருந்து உங்களால இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும். டேட்டா செட்டே ம். வேலிடா இல்லாட்டி நீங்க எடுக்கிற இன்ஃபர்மேஷன் எப்படி வேலிடா இருக்கும்? ம். இப்ப எக்ஸாம்பிள் CSVல இருக்கக்கூடிய டேட்டாவே உங்களுக்கு கரெக்ட்டான இதுல இல்ல. டூப்ளிகேட்ஸ் நெறைய இருக்குது. அந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா, அந்த டேட்டால இருந்து நீங்க எடுக்கிற இன்ஃபர்மேஷன் எப்படி கரெக்ட்டான இன்ஃபர்மேஷனா இருக்கும்? அதுவுமே தப்பான ம். இன்ஃபர்மேஷன் தானே இருக்கும். தப்பா இருக்கு. ம். ஸோ அப்ப அந்த டேட்டா வந்து எனக்கு கரெக்ட்டா இருந்தா தான் என்னோட அவுட்புட்டுமே எனக்கு கரெக்ட்டா வரும். கரெக்ட்டா? ஸோ அந்த டேட்டாவ நான் ப்ரீ ப்ராசஸ் பண்ணுவேன். ப்ரீ ப்ராசஸ்னா கிளீனிங் ஸ்டேஜ்ன்னு சொல்லலாம். ஒண்ணு அந்த டேட்டா ம். வேல்யூ அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்க ஒரு பர்ட்டிகுலரா ஒரு காலம் எடுத்து அந்த காலம்ல இருக்கிற வேல்யூஸ்லாம் நீங்க ஏதோ ஒரு ஆப்பரேஷன் பண்ண போறீங்க. ஆவரேஜ் கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னா, அதுல ஏதோ ஒரு இதுக்கு வேல்யூ கம்மியா இருக்கு. வேல்யூ இல்லாம இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல யூஸ் பண்றது தான் மிஸ்ஸிங் வேல்யூ. ம். அதுக்கு பதிலா நான் ஒரு டம்மி வேல்யூ குடுத்து அது இது பண்றது. ஓகே. ம். ஏன்னா எனக்கு ஒரு ரோ ஒரு ஒரு காலம் அந்த இடத்துல எனக்கு எம்ப்டியா இருக்குது அப்படின்னா, எனக்கு அவுட்புட்டும் அதுக்கேத்த மாரி டிஃபரெண்ட்டா தான் வரும். ஸோ அதனால நம்ம ம். குடுக்குறது. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி டேட்டாவ எடுத்துட்டு நீங்க அத ப்ரீ ப்ராசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களால ப்ராசஸ் பண்ண முடியும். இப்போ அது எல்லாமே என்னன்னா, பவர் BI அப்படிங்கிற அந்த டூல் யூஸ் பண்ணி உங்களால பண்ண முடியும். ஓகேங்களா? பவர் BI அப்படிங்கிறதுனா டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கான ஒரு டூல். இந்த டூல் யூஸ் பண்ணி உங்களால இந்த எல்லா ப்ராசஸுமே பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்னன்னா, இதோட ஒரு அட்வான்ஸ்டா என்ன சொல்லலாம்னா, பைத்தான நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த டூல்லயே என்ன இருக்கும் அப்படின்னா, பைத்தான் கோட் எழுதுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அங்க போயிட்டு நீங்க என்ன எழுதலாம்னா, கோட் வழியா இத பண்றீங்க. இப்ப எக்ஸாம்பிள் ஒரு டூல் வழியானா நீங்க டிராக் அண்ட் டிராப் ஃபங்ஷனாலிட்டி மாரி பண்ணலாம். இந்த பட்டன கிளிக் பண்ணா உங்களுக்கு நடக்கும். அதே இது அந்த பட்டன கிளிக் பண்றதுக்கு பதிலா, அந்த பட்டனுக்கான லாஜிக்க நான் தனியா எழுதி ரன் பண்றேன். அதான் 2க்கும் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ பவர் BIலயும் அந்த ஆப்பரேஷன்ஸ் எல்லாமே பண்ணலாம். அந்த டேட்டாவ கிளீன் பண்றது, ப்ராசஸ் பண்றது எல்லாமே பண்ணலாம். அத தாண்டி பைத்தான் யூஸ் பண்ணியும் என்னால பண்ண முடியும். பைத்தான்ல என்னன்னா, நீங்க கோட் எழுதி அத அச்சீவ் பண்ணுவீங்க. 2க்கும் டிஃபரன்ஸ் தான். அப்படி ப்ராசஸ் பண்ண டேட்டாவ எப்படி விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பீங்க? ஜெனரலா நம்ம எக்ஸெல் ஷீட்ல ஏதோ ஒரு டேட்டா வச்சிருக்கோம் அப்படின்னா, அத எப்படி நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்ப்போம்? பார் டயகிராம், இல்ல பை சார்ட்
இந்த மாதிரி ஏதாவது டயக்ராம் வரைஞ்சு நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்ப்போம் கரெக்டா. ம். லைக் அடிக்கடி நம்ம பார்த்த டயக்ராம் ஷீட் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தது கூட என்னவா இருக்கும்னா இந்த எக்ஸ்பன் ஷீட் இருக்கும் கரெக்டா. லைக் இந்த ம். இங்கிலீஷ்லலாம் கொடுத்துருப்பாங்கல்ல, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல இந்த மாதிரி இதுல ஒரு எக்ஸ்பன் ஷீட் ஒரு ம். டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. இத்தனை பர்சன்டேஜ் ஃபுட்டுக்கு, இத்தனை பர்சன்டேஜ் சேவிங்ஸ்க்கு, இத்தனை பர்சன்டேஜ் ஒரு சர்க்கிள் ரெண்ட் ஒரு சர்க்கிள் சம்திங் ஷேப்ல போட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மெஷர் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அதுதான் ம். வந்து என்னன்னா பார் டயக்ராம் இல்ல பை சார்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த ரவுண்டா இருக்கிறது பை சார்ட், பார் டயக்ராம்னா ரெக்டாங்கிள் ஷேப்ல வரும், ம். ஹரிசாண்டல் ரெக்டாங்கிள் மாதிரி ஓகே. வெர்டிகல். ஓகே, அந்த டயக்ராம்ஸ்லாம் பார்த்துருவீங்கல்ல. ஓகே. ஓகே, ஸோ அதுவுமே என்னால பைத்தான் கோட் எழுதி அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா. சரி, ஓகே. ம். அதுக்கு பைத்தான்ல என்ன இருக்கு அப்படின்னா 2 லைப்ரரிஸ் இருக்குது மெயினா. ஒண்ணு என்ன அப்படின்னா பாண்டாஸ் அப்படிங்கிற லைப்ரரி, இன்னொன்னு என்ன அப்படின்னா மேட் பிளாட்லிப். இப்போ நீங்க பண்ற ஆபரேஷனை நம்ம ரெண்டா ஸ்பிளிட் பண்றோம். ஒன்னு வந்து டேட்டாவை ப்ராசஸ் பண்றது, இன்னொன்னு வந்து அந்த டேட்டாவை நான் விஷுவலைஸ் பண்ணி பாக்குறது. ரெண்டுமே எனக்கு எதுல வரும், டேட்டா அனாலிட்டிக்ஸ் கீழ தான் வரும். ஏன்னா விஷுவலைஸ் பண்ணி பார்த்தாதான் என்னால அந்த அவுட்புட்டை கிளியரா விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதுக்காக விஷுவலைசேஷன் அப்படிங்கிறதையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த பாண்டாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா டேட்டாவை நான் ப்ராசஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மேட்பிளாட்லிப் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டேட்டாவை விஷுவலைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இது விஷுவலைசேஷன்னா என்னன்னா அந்த டேட்டால இருந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குமா, அந்த இன்ஃபர்மேஷனை நீங்க விஷுவலைஸ் பண்ணி பாக்குறீங்க. ஸோ அதுக்காக யூஸ் பண்றதா டேட்டா விஷுவலைசேஷன். பாண்டாஸ் வந்து டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றது. இதுல எதுவும் டவுட்ஸ் ம். இருக்கா? ஃபர்ஸ்ட் இந்த லைப்ரரி ஏன் படிக்க போறோங்கிறத நான் இப்ப சொல்லியிருக்கேன். இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இந்த பாண்டாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு லைப்ரரி. அந்த லைப்ரரிக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா. எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே ஒன்னொன்னு ஒவ்வொரு வேலையா பார்ப்போம். இந்த பாண்டாஸை நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணணும். இது எல்லாமே எக்ஸ்டர்னல் லைப்ரரி. இதை நீங்க யூஸ் பண்ணணும்னா இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்றதுக்கு என்ன கமாண்ட்னா பிப் இன்ஸ்டால் பாண்டாஸ். இது எதுக்கு அப்படின்னா இதை நீங்க இன்ஸ்டால் பண்றதுக்கான கமாண்ட். இதை நீங்க டேரக்டா போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட்லயே பிப் இன்ஸ்டால் பாண்டாஸ் கொடுத்தாலே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். ஓகேங்களா. நீங்க ஒன் டைம் இன்ஸ்டால் பண்ணா போதும், வட்ட வட்டமும் ப்ரோக்ராம் எழுதும் போது இன்ஸ்டால் பண்ணணும்னு தேவை கிடையாது. ஓகேங்களா. என்கிட்ட ம். ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்குது, பட் இருந்தாலும் நான் பாண்டாஸ் அப்படிங்கிற கமாண்ட் கொடுக்குறேன். எனக்கு என்ன வரும்னா ம். ரெக்குவயர்மெண்ட் இஸ் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடு அந்த மாதிரி மெசேஜ் வரும். இந்த மாதிரி டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். சிமிலர்லி மேட்பிளாட்லிப் நீங்க யூஸ் பண்ணணும்னாலும் பிப் இன்ஸ்டால் மேட்பிளாட்லிப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த லைப்ரரியும் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடும். ஓகே, சக்சஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு வருது பாருங்க. ஸோ எனக்கு வந்து இன்ஸ்டால் ம். ஆயிட்டு பாண்டாஸ். இந்த பாண்டாஸ்க்கும் நம்பை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவோம்ல. லைக் ம். நம்பர்ஸ் நம்ம என்னெல்லாம் ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் இந்த மாதிரி கண்டுபிடிப்போம். அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்பை அப்படிங்கிற லைப்ரரிஸ்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா. இந்த பாண்டாஸ் அப்படிங்கிறதுல ஆக்சுவலா ரெண்டு இருக்குது. ஒன்னு என்னன்னா சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா வந்து சீரீஸ், இன்னொன்னு என்ன அப்படின்னா டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா சீரீஸ் அப்படின்னா என்னன்னா ஒன் டைமென்ஷனல் டேட்டாவை சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்றீங்கல்ல, உங்க டேட்டாஸ் எல்லாமே என்ன ஃபார்மட்ல இருக்கும்? சிங்கிள் டைமென்ஷன்ல இருக்குமா இல்ல 2Dல இருக்குமா? லைக் மோர் தென் ஒன் டைமென்ஷனல். மோர் தென் ஒன் டைமென்ஷனல் தான் உங்க ம். டேட்டாஸ் எல்லாமே இருக்கும் கரெக்டா.
லைக் சிங்கிளா சிங்கிள் டைமென்ஷன் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறது ஒரு லிஸ்ட்டை தான் நம்ம சிங்கிள் டைமென்ஷன் சொல்லுவோம். நீங்க ஸ்டோர் பண்ற ம் டேட்டாஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? உங்களுக்கு ரோஸ் அண்ட் காலம்ஸா இருக்குமா? ம் எக்ஸல் ஷீட்ல நீங்க டேட்டாஸை பார்த்திருந்தாலே உங்களுக்கு தெரியும், ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல தான் உங்க டேட்டாஸ் எல்லாமே இருக்கும். ஆமா. டேபிள் ஃபார்மேட். டேபிள் ஃபார்மேட்ல இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் கரெக்டா? ம் டேட்டாஸ் எல்லாமே இந்த ஃபார்மேட்ல இருக்கும் கரெக்டா? இங்க ரோஸ் அண்ட் ம் காலம், அப்போ இது என்னது 2 டைமென்ஷனல் கரெக்டா? இங்க உங்களுக்கு என்ன இருக்கும்? காலமோட நேம் இருக்கும். அதுக்கப்புறம் இங்க உங்களுக்கு என்ன இருக்கும்? வேல்யூஸ் எல்லாமே இருக்கும். ஆனா சிங்கிள் டைமென்ஷன் அந்த மாதிரி காலம் நேம் எதுவுமே இருக்காது, டேரக்டா வேல்யூஸ் மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரி சிங்கிள் ரோ மட்டும் தான் இருக்கும். நம்மளுக்கு மோஸ்ட்லி என்ன வேணும் அப்படின்னா டேட்டா ஃப்ரேம் தான் வேணும். ஸோ இந்த டேட்டா ஃப்ரேம் எப்படி ம் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பாண்டாஸை நீங்க யூஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பாண்டாஸ். பிடி அப்படின்னா என்னன்னா, நான் அந்த பாண்டாஸ் அப்படிங்கறது எல்லா இடத்துலயும் நான் நேமையே யூஸ் பண்ண அந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்றப்போ அதுக்கு பதிலா நான் அலைஸ் நேமா பிடி அப்படின்னு கொடுத்துருக்கேன். நீங்க என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ள போயிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ண போறோம். டேட்டா ஃப்ரேம்னா உள்ள 2 டைமென்ஷனல் மேட்ரிக்ஸ். இப்போ எக்ஸல் ஷீட்ல டேட்டாஸ்லாம் எப்படி ஸ்டோர் ஆயிருக்கோ அதே மாதிரி ஒரு டேட்டாஸ் தான் நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அந்த டேட்டாஸ்லாம் என்ன ஃபார்மேட்ல இருக்கும்? எக்ஸல் ஷீட்ல இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே கீ வேல்யூ பேரா எலமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கு கரெக்டா? நேம் அப்படிங்கிறது கீ, அதுக்கான வேல்யூ அங்க இருக்குது. ஏஜ்ங்கிறது கீ, அதுக்கான வேல்யூ அங்க இருக்குது. சேலரிங்கிறது கீ, அதுக்கான வேல்யூ இங்க இருக்குது கரெக்டா? ஸோ இது எல்லாமே என்னன்னா டிக்ஷனரி கீ வேல்யூ பேரா எலமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எக்ஸல்லையுமே எலமெண்ட்ஸ் இப்படி தானே ஸ்டோர் ஆயிருக்கும். நேம் அப்படிங்கிற காலம் இருக்கும், அந்த காலம் கீழே வேல்யூஸ் இருக்கும். இப்போ வேற ஏதாவது காலம் நேம் அதுக்கப்புறம் வேல்யூஸ், காலம் நேம் அதுக்கப்புறம் வேல்யூஸ், அதான் நம்ம இங்கேயும் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இது வந்து டிக்ஷனரி. ம் இப்போ எக்ஸாம்பிள் நேம் அப்படிங்கிற காலம் இருக்குன்னா அதுக்கப்புறம் கோலன் வேல்யூஸ், அந்த நேமுங்கிற காலம்ல நான் என்னெல்லாம் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ண போறேனோ அது எல்லாமே நான் இங்க கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் காலம் கரெக்டா? நெக்ஸ்ட் காலம் என்ன ஸ்டோர் பண்ண போறேன்? எக்ஸாம்பிள் ஏஜே ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா ஏஜ். தேர்ட் காலம் சேலரி. இங்க நான் கீ வந்து ஸ்ட்ரிங்கா கொடுத்துருக்கேன், ஸோ நான் கொட்டேஷனுக்குள்ள கொடுத்துருக்கேன். ஸோ 3 காலம் இருக்குது, 3 காலம்ஸ் லைக் 3x3 மேட்ரிக்ஸ் மாதிரி 3 காலம் 3 ரெக்கார்ட்ஸ் இருக்குதுன்ட்டு. இப்போ இந்த 3 ரெக்கார்ட்ஸையும் நான் வந்து ஒரு எக்ஸல் ஷீட்ல உங்களுக்கு எப்படி வியூ ஆகுமோ எனக்கு அந்த மாதிரி வியூ ஆகணும் கரெக்டா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஎஃப் அப்படிங்கிற சும்மா ஒரு வேரியபிள் இதில் போயிட்டு பிடி பாண்டாஸ்ல டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு 2 டைமென்ஷனல் லைக் மேட்ரிக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ அது எனக்கு எங்க ஸ்டோர் ஆயிருக்குன்னா டிஎஃப் அப்படிங்கிற இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த வேரியபிளை நான் பிரிண்ட் பண்றேன். இப்போ இதுக்கான அவுட்புட் பாருங்க. உங்களுக்கு டேட்டா இந்த ஃபார்மேட்ல தானே இருக்கும். நீங்க சிஎஸ்வி ஃபைல் யூஸ் பண்ணாலும் சரி, டேட்டா பேஸ் யூஸ் பண்ணாலும் சரி, எக்ஸல் ஷீட் யூஸ் பண்ணாலும் சரி, டேட்டாவோட ஃபார்மேட் உங்களுக்கு டேபிள் ஃபார்மேட்ல தான் இருக்க போகுது. இந்த ஃபார்மேட்ல தானே இருக்கும். எஸ் மேம். ஸோ அப்போ நான் டேட்டா ஃப்ரேம் யூஸ் பண்ணி தான் அந்த டேட்டாவை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இது வந்து நம்மளா கொடுத்த டேட்டாவை நம்ம கிரியேட் பண்ணிருப்போம் டேட்டா ஃப்ரேம்ல கரெக்டா? இப்போ உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு டேட்டா செட் இருக்குது அப்படின்னா, டேட்டா செட் வந்து சிஎஸ்வி ஃபார்மேட் இல்ல எக்ஸல் ஃபார்மேட்ல உங்ககிட்ட டேட்டா செட் இருக்குது அப்படின்னா அதையுமே நான் வியூ பண்ணி பார்க்கணும்ல, இந்த மாதிரி வியூ பண்ணி பார்க்கணும்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட்
df1 வச்சுக்கிறேன். pandas டாட் இங்க மெத்தட்ஸ் வருது பாருங்க. நீங்க எதுல இருந்தாலும் டேட்டாஸை ரீட் பண்ணிக்கலாம். அதுக்கான மெத்தட்ஸ் தான் இது எல்லாமே. நீங்க இப்போ சிஎஸ்வில இருந்து ரீட் பண்ண போறீங்கன்னா ரீடு சிஎஸ்வி ஆஃப் உங்க ஃபைல், சிஎஸ்வி ஃபைல் நீங்க வச்சிருக்கணும். ஸோ சிஎஸ்வி ஃபைல இருக்கக்கூடிய டேட்டாவோட லொகேஷனை இங்க கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு சிஎஸ்வி ஃபைல் இருக்குது. ஓகே, கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு சிஎஸ்வி ஃபைல் இருக்குது. இங்க பாத்துக்கோங்க, சிஎஸ்வி ஃபைல் இருக்கு. சிஎஸ்வி ஃபைல்லாம் எல்லாமே கமா செப்பரேட்டட்ல இருக்குது. இந்த ஃபைலை நான் ரீட் பண்றேன். அதுக்கு எனக்கு இந்த ஃபைலுக்கான லொகேஷன் வேணும். ஸோ இந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி காப்பி as பாத், அதோட பாத்தை மட்டும் நான் காப்பி பண்ணிட்டு வந்து இங்க கொடுத்துட்டேன். ஸோ இங்க என்ன எரர் வருது அப்படின்னா யூனிகோட் எஸ்கேப் கேரக்டர் சம்திங் எரர் வருது. இது ஏன் இந்த எரர் வருது அப்படின்னா இங்க நம்ம ஒரு பாத்தே கொடுத்துருக்கோம் கரெக்டா. இந்த பாத்துல /g/p/d இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்கிறனால என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா இது எல்லாமே எஸ்கேப் கேரக்டரா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பைத்தான் வந்து அஷ்யூம் பண்ணிடுது. எஸ்கேப் கேரக்டர்னா ஒண்ணும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க /n யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பைத்தான்ல நியூ லைன் அப்படிங்கிற மீனிங், /t யூஸ் பண்றீங்கன்னா ஒரு டேப் அப்படிங்கிற மீனிங். ஸோ இந்த மாதிரி ஸ்லாஷ் யூஸ் பண்ணி வேர்ட்ஸ் யூஸ் பண்றதுனால இதுக்குள்ள இருக்கிறது ஃபுல்லுமே அந்த மாதிரி எஸ்கேப் கேரக்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பைத்தான் அஷ்யூம் பண்ணிக்குது. ஸோ நம்ம பைத்தானுக்கு சொல்லணும் இது வந்து எஸ்கேப் கேரக்டர்ஸ் இல்லை, வெறும் ஸ்ட்ரிங் தான், வெறும் அல்பபெட்ஸ் தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுக்காக முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ஆர் அப்படிங்கிற லெட்டர் யூஸ் பண்ணணும். ஆர் அப்படிங்கிற லெட்டர் எதை டினோட் பண்ணணும்னா ரா ஸ்ட்ரிங், வெறும் ஸ்ட்ரிங் தான் இது அப்படிங்கறத டினோட் பண்ணும். ஸோ இந்த சிஎஸ்வி ஃபைலில் இருக்கிற டேட்டாஸும் எனக்கு ரீட் பண்ணி இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகிட்டு. ஓகேங்களா, டேட்டா ஃப்ரேம் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ண முடியுங்கிறதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? டேட்டாஸ் எப்படி ரீட் பண்றதுங்கிறதுல? இல்ல மேம். ஓகே, ஸோ நம்ம சிஎஸ்வி பார்த்துருக்கோம், லைக் எக்ஸல் பார்க்கலாம் நெக்ஸ்ட். அதே மாதிரி எஸ்கியூஎல்ல இருந்தும் டேட்டாஸ் எப்படி ரீட் பண்ணலாம், டேட்டா பேஸ்ல இருந்தும் டேட்டாஸ் எப்படி ரீட் பண்ணலாங்கிறதையும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நான் எக்ஸல்ல இருந்து ரீட் பண்றோம். எக்ஸல்ல இருந்து ரீட் பண்றதுக்கு ஆக்சுவலா நீங்க இன்னொரு ஒரு இதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓப்பன் எக்ஸல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களால எக்ஸல்ல இருந்து டேட்டாஸை ரீட் பண்ண முடியும். ஓப்பன் பிஒய் எக்ஸல் அப்படிங்கிற இந்த லைப்ரரியை நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். இது எதுக்குன்னா நீங்க எக்ஸல் ஃபைலை ரீட் பண்றதுக்காக ஒரு லைப்ரரி. பிப் இன்ஸ்டால். இப்போ இந்த மொத்த டேட்டாவும் எனக்கு df1ல இருக்குது. இதுல இருந்து நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னா இண்டெக்ஸ் லைக் இந்த காலம் நேம் யூஸ் பண்ணி நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எப்படி நீங்க இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, லிஸ்ட்லயோ இல்ல செட்லயோ இதுலயோ ஒன்ல யூஸ் பண்றதுக்கு இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா, லிஸ்ட் டியூபிள் எல்லாம் 0 1ன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எஸ் மேம். df1 ஆஃப் லிஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள அந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள ஐடி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது மட்டும் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு எது மட்டும் டிஸ்பிளே ஆயிருக்குன்னு பாருங்க. ஓகே மேம். எம்ப்ளாயோட ஐடி அது மட்டும் தான் மட்டும் டிஸ்பிளே டிஸ்பிளே. ஆயிருக்கு, ஏன்னா நான் பிரிண்ட்ல அது மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம ஓகே ப்ராசஸ் மேம். பண்றதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம்.
ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே எப்படி ரீட் சிஎஸ்வி கொடுத்தோமோ அதே மாதிரி ரீட் எக்ஸல் டேட்டாவை நீங்கள் எந்த ஃபார்மேட்டில் இருந்தனாலும் ரீட் பண்ணலாம். டாட் இங்க வருது பாருங்க, இதுல எல்லா ஃபார்மேட்ல இருந்தும் உங்களால டேட்டாவை ரீட் பண்ண முடியும். அதுக்கு எனக்கு எக்ஸல் ஃபைல் வேணும்ல, ஸோ எக்ஸல் ஃபைல் இங்க ஒன்று இருக்குது. இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன் பார்த்தேன். எக்ஸல் ஃபைல்ல இருக்கிற டேட்டா எனக்கு ரீட் ஆயிடுது. அதுல என்கிட்ட 1000 ரெக்கார்ட்ஸ் இருக்குது எக்ஸல் ஃபைல்ல. ஸோ 1000 ரெக்கார்ட்ஸ் இருக்கு டோட்டலா. ஸோ 1000 ரெக்கார்ட்ஸுமே எனக்கு இங்க டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா, ஃபுல்லா டிஸ்பிளே ஆகுது. ஃபர்ஸ்ட் 5 அதுக்கப்புறம் லாஸ்ட் 5 இன்பிடிவில் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எனக்கு டாட் வச்சு டிஸ்பிளே ஆகுது. ஏன்னா நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறனால. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டேட்டா ஃப்ரேம் யூஸ் பண்ணி எப்படி டேட்டாஸ் எடுத்துட்டு வரோம்? 10 ரெக்கார்ட்ஸ் வேணும் இல்ல லாஸ்ட் 10 ரெக்கார்ட்ஸ் வேணும் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க ஹெட் அண்ட் டெய்ல் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெட் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு. டெய்ல் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா லாஸ்ட்ல இருந்து ரெக்கார்ட்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், ஃப்ரண்ட்ல df2 டாட் ஹெட் ஆஃப் 10 கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் 10 ரெக்கார்ட் 0ல இருந்து 9 வரைக்கும் உள்ளது மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, இதே இது print df2 டாட் tail of 10னா லாஸ்ட் 10 ரெக்கார்ட் டிஸ்பிளே ஆகும். லாஸ்ட் 10 ரெக்கார்ட்ஸ் 999ல இருந்து 990 வரைக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெட் அண்ட் டெய்ல் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ரெக்கார்ட்ஸ்ல நம்மளுக்கு எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஹெட் அண்ட் மிடில்ல மேம் லைக் உங்களுக்கு என்ன ரெக்கார்ட்ஸ் வேணுமோ அதை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு பர்டிகுலராக இந்த ரெக்கார்ட்ஸ் தான் வேணும், அந்த காலம் நேம் யூஸ் பண்ணி அந்த அவங்களோட நேமை யூஸ் பண்ணி தான் அவங்களால ஃபெச் பண்ணி எடுக்க முடியும். ஓகே மேம். ஓகே ஓகே அதுக்கப்புறம் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, டேட்டா மெம்பர் இருக்குது இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபோ அப்படின்னா என்னன்னா அந்த இதை பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுது. இப்போ எக்ஸாம்பிள் df2 டாட் இன்ஃபோ அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இருக்கு பாருங்க, இண்டெக்ஸ் 1000 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. 0ல இருந்து 999 வரைக்கும் இருக்குது. என்னெல்லாம் காலம்ஸ் இருக்குது, 14 காலம்ஸ் இருக்குது. அந்த காலம்ல கவுண்ட் என்ன, அது டேட்டா டைப் என்ன அப்படிங்கிற மொத்தத்தையும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடும் டேட்டா டாட் இன்ஃபோ அப்படிங்கிற மெத்தட். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் என்னன்னா இஸ்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இஸ்னல் அப்படின்னா என்னன்னா ஏதாவது ஒரு காலம்ல வேல்யூஸ் எம்டியா இருக்குதா அப்படிங்கறத நம்ம செக் பண்றதுக்கு இஸ்னல் அப்படிங்கறது யூஸ் பண்ணலாம். இஸ்னல் உங்களுக்கு இங்க ஃபால்ஸ் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்து எம்டியா இல்லைங்கிற மீனிங், எங்கெல்லாம் ட்ரூ வருதோ அங்கெல்லாம் எம்டியா இருக்கு அப்படிங்கிற மீனிங். இஸ்னல்னா எம்டியா இல்லையான்னு செக் பண்றீங்க. எம்டியா இருந்துச்சுன்னா ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். இந்த காலம்ஸ்ல எல்லாம் எனக்கு வேல்யூஸ் இருக்குது, ஸோ ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஃபால்ஸ்னு வருது. எங்கெல்லாம் எனக்கு வேல்யூஸ் இல்லையோ, என்னெல்லாம் காலம்ஸ் எம்டியா இருக்கோ அங்கெல்லாம் எனக்கு ட்ரூ 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 அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, மொத்தமா உங்களுக்கு எத்தனை காலம்ஸ்ல தெரியணும் அப்படின்னா அதுக்கு நீங்க சம் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சம்மும் கிடைச்சிடும். இஐடியில் எல்லாமே வந்து 0, எல்லா காலம்ஸ்லையுமே வந்து ரெக்கார்ட் வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதனால எம்டியா எதுவுமே இல்லை. எதில் மட்டும்தான் எம்டி இருக்குன்னா எக்ஸிட் டேட் அப்படிங்கிறதுல மட்டும்தான் எனக்கு எம்டி இருக்குது. 915 ரெக்கார்ட்ஸ் வந்து எம்டியா இருக்குது அப்படிங்கிற
வேல்யூ எனக்கு சம் ரிட்டர்ன் ஆகுது. ஓகேங்களா? வெறும் இஸ்னல் மட்டும் கொடுத்தீங்கன்னா ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்ல அவுட்புட் வரும். சம்மும் சேர்ந்து கொடுத்தனால உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர் டிஸ்ப்ளே ஆகுது. ஓகேங்களா? இப்போ ஆக்சுவலா மீட்டிங் எண்ட் ஆயிரும். எண்ட் ஆனோடனே திருப்பி ரீஜாயின் பண்ணிக்கோங்க.